வணக்கம் நண்பர்களே. இந்த பரபரப்பான வாழ்க்கை சூழலில் ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருமே வேலைக்கு போகிற சூழ்நிலைகள் இருக்குது. பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, இல்லை காலேஜ் படிக்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த வீக் டேஸ் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். அது படிப்போ சரி, வேலையோ சரி, இல்லை இந்த நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணி டெய்லி கடந்து போகிற வாழ்க்கையிலையும் சரி, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கெலாம் ஒரு பிரேக் அப்படிங்கிறத இந்த சனி ஞாயிறு வீக்கெண்டு மினிமம் ஒரு சண்டே. அந்த சண்டேயில் எய்தர் நம்ம வீட்டில் உள்ள வேலைகள், சில காரை சர்வீஸ் பண்ணணும், இல்லை பைக் சர்வீஸ் பண்ணிட்டு வரணும், இல்லை போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வரணும், இல்லை மளிகை சாமான் வாங்கிட்டு வரணும், ஏதோ ஒரு வேலைகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு ரிலாக்ஸிங் ஸ்பேஸு. குழந்தைகளுக்கு 5 நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, எக்ஸாமு, ஸ்கூலு டென்ஷனு, பேரண்ட்ஸுக்கு ஆஃபீஸ் போயிட்டு வர்றது, வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் வேலையில் உள்ள டென்ஷன், வீட்டில் இருக்கிறவங்க சமையலுக்கு, வீட்டு வேலை, குடும்ப பொறுப்பு, இந்த கமிட்மெண்ட்ஸு, இதிலேருந்து ஒரு பிரேக், ரிலாக்ஸேஷன் ஃபேமிலியோட. இன்றைக்கெல்லாம் மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளேயே யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை, அந்தளவுக்கு பிஸி ஷெட்யூல். அந்த சனி ஞாயிறில் ஒரு நாள் என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எங்கேயாவது போய் ஒரு இடத்துல அமைதியான சூழலோ, இல்லை என்டர்டெயின்மெண்ட்டு, இல்லை ஒரு சாப்பிட்ற இடம் நம்ம சூஸ் பண்ணுற பிளேசஸ் பார்த்தீங்கன்னா, எதர் ஒரு பார்க்கு, இல்லை பீச்சு, இல்லை ஒரு மூவி தியேட்டரு, இல்லை ஒரு ஃபுட் கோர்ட்டு, இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்ஸு, ஏதோ ஒரு இடத்த, கோயில், இந்த மாதிரி ஏதோ ஒரு கோயிலில் தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்த தேடி போகிறோம். அங்கே போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி நமக்கு இருக்கா? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இன்றைக்கி வீக் டேஸில் உள்ளதை விட வீக்கெண்ட்ஸில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரி, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கம்மியாக இருக்குது, அடுத்து நம்ம சூஸ் பண்ணுறது சொந்தமான வெஹிக்கிள்ஸு. எதிர் நம்ம வீட்டில் பைக் வச்சுருக்கலாம், இல்லை கார் வச்சுருக்கலாம். பைக்கில் ட்ரிபிள்ஸ் போகிறவங்களையும் பார்த்துருப்பீங்க, குழந்தையோட கார் எடுத்துகிட்டு போயிட்டு பார்க் பண்ணிட்டு போகிறவங்களையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே அரசாங்கங்கள் என்ன பண்ணுதுன்னா, ஏற்கனவே நமக்கு சென்னை சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா டிநகரில் மட்டும்தான் ஷாப்பிங் ஏரியாஸ்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாம்பரம், ஓஎம்ஆர் ரோடு, குரோம்பேட், எல்லா இடத்துலையுமே ஹைவேஸு, சர்வீஸ் ரோடுன்னு சொல்லிட்டு ஷாப்பிங் ஏரியாஸு, ஃபுட் கோர்ட்ஸு நிறைய கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஹைவேஸ் பக்கத்தில் சர்வீஸ் ரோடுன்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த சர்வீஸ் ரோடோட பர்பஸ் என்னென்னா, இந்த லொக்காலிட்டியில் இருக்கிறாங்களே, அந்த லோக்கல் ஏரியாஸில், ஃபார் எக்ஸாம்பிள் சேலையூர், தாம்பரம், வேளச்சேரி ரோடாக இருந்தால் அந்தந்த ஏரியாவில், இப்போ வேங்கவாசல், மேடவாக்கம், மடிப்பாக்கம், அந்தந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்க வெளியில் வந்து ஹைவேஸில் மாட்டாமல் அவங்களோட அன்றாட வேலைகளை பார்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த சர்வீஸ் ரோடு. அவங்க ஒரு சைக்கிள்லையோ பைக்லேயோ வந்துட்டு இந்த தெருவுலேருந்து அடுத்த தெரு போகிறதுக்காக. ஆனால் இந்த சர்வீஸ் ரோடு ஃபுல்லாக இன்றைக்கி வேரியஸ் ப்ரைவேட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்காகவும், ஃபுட் கோர்ட்டுக்காகவும், கார் ஷோரூம்காகவும், ஹாஸ்பிட்டலுக்காகவும் பார்க்கிங் ஸ்பேஸாக மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம இதெல்லாம் கண்டுக்கிறோமா இல்லையா, அதை பற்றின ஒரு காணொலி தான். இன்றைக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா போகிற வழி எல்லாமே பார்க்கிங், சாலையோரத்தில் சர்வீஸ் சென்டருக்காகவும், ஃபுட் கோர்ட்டுக்காகவும் எல்லா இடத்துலையும் பார்க் பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட் இதுக்காக என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க? 2019 வரைக்கும் பெருசாக பார்க்கிங்காக ரூல்ஸ் இல்லை. 2019 தமிழ்நாடு கம்பைன்ட் டெவலப்மெண்ட் பில்டிங் ரூல்ஸ் அப்படின்னு 2019 மேண்டேட் பண்ணியிருக்காங்க பார்க்கிங்கு. ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கமர்ஷியல் ஏரியா இருக்குன்னா மினிமம் ஒரு கார் பார்க்கிங் அதில் இருக்கணும், 2 வீலர் பார்க்கிங் இருக்கணும். சரி, ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அது பில்டப் ஏரியா இருந்துச்சுன்னா 10 கார் பார்க்கிங் இருக்கணும். 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கார் பார்க்கிங்னா 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 கார் பார்க்கிங். அந்த மாதிரி கார் பார்க்கிங் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியில் கிடையாது. நம்ம டே டு டே நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரி கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட இல்லை. ஸோ அந்த நிர்வாகம் அதை கண்டுக்குதா? ஃபுட் கோர்ட்டோ, இல்லை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ, சூப்பர் மார்க்கெட்ஸு, இவங்கெல்லாம் வெளியில் காரை நிறுத்துறாங்கன்னா அவங்க ஒரு செக்யூரிட்டி ஸ்டாஃப் போட்டுட்டு அந்த சாலையோரத்தில் பார்க் பண்ணுறதுக்கு தே ஆர் ப்ரொடெக்டிங். ஆக்சுவலாக ரோடில் பார்க் பண்ணக்கூடாது, அது சட்டப்படி தப்பு. ரோட்டில் பார்க் பண்ணலாம், எங்கே கவர்மெண்ட்டில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ இங்கே பார்க் பண்ணலான்னு போட்டு மார்க் பண்ணியிருக்காங்களோ அங்கே பார்க் பண்ணலாம். அந்த மாதிரி மார்க் பண்ணாத இடத்துல பார்க் பண்ணக்கூடாது. அது ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இடைஞ்சலாக இருக்கும், ஒரு ஆம்புலன்ஸ் போனால் இடைஞ்சலாக இருக்கும். சரி, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு இருக்குது? ஒன்று, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வீக்கெண்டில் இன்க்ரீஸ் பண்ணணும். கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வருது, வீக்கெண்டில் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதோ, சினிமா தேட்டருக்கு போகிறதோ எல்லாத்துலேயும் டேக்ஸ் இன்கம்ஸ் வருது. ஸோ தே ஹேவ் டு இன்க்ரீஸ் தி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். நம்ம இதை கோரிக்கையாக வைக்கணும். எம்டிசி, மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு நம்ம வீக்கெண்டில் எங்களுக்கு இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்கு போகும்போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அவைலபிலிட்டி கம்மியாக இருக்குது, கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நம்மளோட கோரிக்கைகளை வைக்கலாம். இன்னொன்று, இந்த மாதிரி ரோட்டில் வந்து அனாமத்தா பார்க் பண்ணி வச்சுருக்காங்களா? ஹூ இஸ் என்ஃபோர்ஸ்டு டு ரிமூவ்? சிஎம்டிஏவுக்கும் போலீஸுக்கும் தே ஹாவ் தி பவர் டு, தே ஹாவ் தி என்ஃபோர்ஸ்மெண்ட்
அந்த வெஹிக்கிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, என்ரோச்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது. பல வழக்குகளில் இந்த மாதிரி என்ரோச்மெண்ட்ஸை சிஎம்டிஏவுக்கும் போலீஸுக்கும் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அது ரியாலிட்டியில் நடக்குதானா? இல்லை. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோமானா? இல்லை. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும். ரோட்டில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி பார்க் பண்ணி வச்சுருக்காங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் தான். நேற்று நியூஸ் பார்த்தீங்களான்னு தெரில. நேற்று ஒரு 5 மணி நேரம் கிண்டியிலேருந்து வேளச்சேரி அந்த காரிடார் ஃபுல்லாகவே ஃபுல் டிராஃபிக் ஜாம். எதனாலன்னா, ஃபீனிக்ஸ் சிட்டியில் ஒரு மியூசிக்கல் கான்சர்ட் ஏதோ ஒரு ஷோன்னு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட க்ரௌடு. அந்த ஃபீனிக்ஸ் மால் நிர்வாகத்துக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்கக்கிட்ட பல தியேட்டர்ஸ் இருக்குது, நிறைய ஷாப்பிங் கடைகள் இருக்குது. அதுக்கே வீக்கெண்டில் நிறைய கூட்டம் வருவாங்க, பார்க்கிங் ஃபுல்லாக ஒன்று. இது இருந்தும் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ஒரு கான்சர்ட் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு மினிமம் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போ வைக்கணும், என்ன பண்ணணும், போலீஸ்கிட்ட பெர்மிஷன் இதெல்லாம் வாங்கியிருந்துருக்கணும். என்ன நடந்துச்சுன்னு தெரில. நேற்று ஃபுல் டே அந்த ஏரியா ஃபுல்லாக க்ரௌடு. நிறைய பேர் அந்த ஏரியாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதோட வீடியோஸும் நிறைய ஆன்லைனில் இருக்குது. நான் அதில் ஒரு கிளிப்பு நான் அந்த பக்கம் போகும்போது எடுத்தது, அதையும் நான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணவே இல்லை. இதை இப்படியே கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் தானேப்பா வாரத்தில், இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணியே போயிடலாம் அப்படின்னு போனோம்னா இன்னைக்கு நகர வாழ்க்கையாக இருக்கிறது அடுத்த தலைமுறைக்கு இது நரக வாழ்க்கையாக மாறிடும். அதுக்காக நம்ம ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். ஒன்று, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி பெட்டிஷன் போடுவோம். ரெண்டாவது, இந்த மாதிரி இல்லீகலாக ரோட்டில் நிறுத்தியிருக்காங்க, டிராஃபிக் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, டேஞ்சரஸாக இருக்குன்னா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இன்னொன்று, ஏதாவது ஒரு பில்டிங் வந்துட்டு ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சிஎம்டிஏக்கு ஒரு பெட்டிஷன் போடுவோம். இதில் எதுலேயுமே நடக்கலையா, தமிழ்நாடு சிஎம் செல்லுக்கு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எவிடன்ஸோட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். மாற்றம் வருதான்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.